ஆர்எம்சி எவ்வளோ எக்யூப்டா இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கணிக்கிறதுல? ஏன்னா ஒரு வாரத்துக்கான ரிப்போர்ட் தான் அவங்க தராங்க. இல்லை, ஆர்எம்சி ஒரு வாரத்துக்குலாம் கொடுக்கறது இல்லை. ஆர்எம்சியோட பேரண்ட் ஐஎம்டியோட ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நேஷனல் ஓஷியானிக் சென்டர் நம்ம இதில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் தே ஹேவ் தேர் ஓன் இது மாடல்ஸு. அந்த மாடல்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து சிஸ்டம் ஸ்டிமுலேட்டட் மாடல் கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டம் ஸ்டிமுலேட்டர் மாடல் எப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ட்ரேட் விண்ட்ஸோட ஆனுவல் பேட்டர்ன்ஸு, ஆனுவல் டெம்பரேச்சர் பேஸ்டு அதெல்லாம் பேஸ் பண்ணி அரைவ். அப்புறம் இன்றைக்கி கரண்ட்டாக இருக்கிறத வச்சு பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட ஃபோர்காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேகாக தான் இருக்கும். வரலாம் இந்த ஏரியாவில் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக திண்டுக்கல்ல வெய்யுன்றதெல்லாம் வந்து ஒன்லி ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி சொல்ல முடியுமே தவிர 2 நாள் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட சொல்ல முடியாது. அந்த டிஸ்ட்ரிக்டின்னு சொல்லலாமே தவிர சொல்ல முடியாது. அது வந்து அவங்களோட ஃப்ளா இல்லை. தே ஹவ் அதாவது பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலையும் முக்கியம். அந்த பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் போகிறத வந்து இந்த எக்யூப்மெண்ட் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டாங்க.